நம்மவர் இலக்கு நோக்கி எய்தப்பட்ட அம்புகளாக செயல்பட்டு அவருடைய நல்ல பல திட்டங்களை வெற்றி அடைய செய்ய நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக மக்களோடு கூட்டணி அமைத்து களம் காணும் நம்மவருக்கு கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை வெளிச்சம் போட்டு காட்டும் காற்று சின்னத்தை கழித்து பாராளுமன்றத்தில் உண்மை தமிழரின் குரல் ஓங்கி ஒலித்திட செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்களிடையே இப்போது மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் 60 ஆண்டு காலம் திரையில் கண்ட கலைஞன், 35 ஆண்டு காலம் நற்பணி செய்த நாயகன், இன்று மக்கள் நலனே கொள்கை என மக்களுக்காக தேர்தல் காலத்தில் நிற்கிறார். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுகிறார். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ப்ரோ கார் வணக்கம். காமராஜபுரத்திற்கு என் வணக்கம். இது டாக்டர் மகேந்திரன் அவர்கள். அவர் சின்னவங்க என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. மக்கள் நீதி மையங்கிற பேரு மக்கள் கிட்ட சென்றடைய 5 அல்லது 10 வருஷம் ஆகுங்க. உங்களால முடியாது நான் சொன்னேன், முயற்சி பண்ண போறோம், கொண்டு சேர்த்து நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்கள் கட்சியின் பெயர் என்ன ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க. இது எனக்கு கேட்க நீங்க சொல்லல, அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் நம்பிக்கை. அதே மாதிரி இந்த டார்ச் லைட் சின்னம் போய் சேர 3-4 வருஷம் ஆகும். 30 நாள்ல போய் சேர்ந்திருக்கு. அது எங்க பெருமை இல்ல, அதை உள்வாங்கிக் கொண்ட உங்கள் பெருமை. இது வேட்பாளர், இவர் பெயர் டாக்டர் மகேந்திரன். எங்க ஒரு வாட்டி சொல்லுங்க. இவருடைய சின்னம் இந்த மாதிரி மற்றவங்களும் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னும் 2 சுட்டு பெருத்துருவாங்க அவங்க. இங்க நான் கேள்விப்பட்டதை ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் கேட்டுங்க. இப்ப உங்க இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியலனாலும் நான் தெரியாத சில பேருக்கு சொல்றேன். இங்க நம்ம கூட்டம் நிரம்பி வழிவது தெரிந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டத்திற்கு வரும்படி 300 ரூபாய் வச்சுட்டு இருந்தாங்க. 4 வண்டி தான் போயிருக்கு. அதுல எலெக்ஷன் இப்படித்தான் இருக்கும். இங்க எப்படி அந்த ரூபா வேணாம்னு மாற்றத்திற்காகவும் அன்பிற்காகவும் நீங்கள் இங்கே இருக்கிறீர்களோ அதே போல்
நாளைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தானா எவன் கொடுத்தாலும் அவன் குற்றவாளி. கொடுத்து அனுப்பிய பெரிய மனிதனும் குற்றவாளி. அவர்களை பிடித்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. எப்படிங்க ரூபா கொடுக்கிறவரை எப்படி பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப ரூபா கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம பிள்ளைகளை தைரியமா கற்பழிப்பாங்க. இது நடக்க விடக்கூடாது. நமது பெண்களை மட்டுமல்ல, தமிழ் தாயும் ஒரு பெண் தான். என்ன வேணும் உங்களுக்கு? தமிழ் தாயும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணையும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். கற்பழிப்புக்கு மரண தண்டனைன்னா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும். அந்த பணியை ஆரம்பியுங்கள். இவங்க வந்து சேர இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல, இப்படி பதவிக்கு வந்து இருக்க பிடித்துக் கொள்ள இத்தனை நாட்கள் ஆயிற்று. இவங்களை வெளியே அனுப்ப சுலபத்தில் முடியாது. இப்ப விதை போட்டாதான் நடக்கும். அதற்கான விதைதான் இங்கே நீங்கள் ஏப்ரல் 18 அன்று தூவ வேண்டிய விதை. ஒரு புரட்சியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த புரட்சியை துவங்கி வையுங்கள். எங்களுடைய வர 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 அதாவது எங்களுடைய தேர்தல் பிரகடனத்தை பாருங்கள். வேற ஏதாவது கட்சி சொல்லி இருக்காங்களா? சட்டமெல்லாம் போட்டாங்க, ஆனால் அதை செய்து காட்டுவோம் என்று கண்டனம் கட்டிக் கொள்ளவில்லை. மனிதன் மலத்தை மனிதன் அள்ளும் அவலம் போய் தீர வேண்டும், ஒழித்து கட்டுவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டவர்கள் நாங்கள். நமது கழிவுகளை அகற்ற வேண்டியது உண்மைதான். அதை இன்னொரு மனிதன் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. இயந்திரங்கள் இருக்கிறது. நம்ம பிரதம மந்திரிக்கு ராக்கெட் விட்டா சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு தெரியுது, இதை செய்ய தெரியலையே. ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு நீங்க ராக்கெட் அனுப்புங்க, அதுவும் நல்லதுதான். ஆனால் அந்த விஞ்ஞானத்தின் கொஞ்சத்தை எங்கள் சகோதரர்களுக்கு பயன்படுத்துகிறேன். அப்படி பயன்படுத்தினா நாளை நமது இல்லையா? இங்கே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது நாளையை. நேற்றை தொலைத்து விட்டோம் நாம். அது நாளையும் தொடரக்கூடாது. நாம் பார்க்க முடியாத ஒரு தமிழ்நாட்டை நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இப்ப தோல்ல வச்சு நிக்கிறீங்களே அந்த தம்பி, என்ன தம்பி? அந்த தம்பி நாளை நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது காமராஜபுரத்துல என்னை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க தோல்ல. அப்ப நான் கேட்டேன், அப்ப புரியல, இப்ப புரியுது. என்னுடைய படிப்பு என் அப்பாவுக்கு கிடைக்காத படிப்பு. என்னுடைய படிப்பு இலவசமாக கிடைக்கிறது எனக்கு. நான் குடிக்கும் நீர் எங்க வீட்டுக்கே வந்து சேருது, பைப்பு திறந்தா வருது அப்படின்னு இந்த தம்பி சொல்லணும். எங்க அப்பா காலத்தெல்லாம் அதுக்கு கூட வழி இல்லையா. அதை மாற்றி அமைத்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன விளக்க கையில் எடுத்துட்டு வந்தாங்களா. இப்ப அந்த விளக்கெல்லாம் நாங்க பயன்படுத்துறது இல்ல. எல்லா வீதிகளிலும் விளக்கு, ஒளி, எங்கு பார்த்தாலும் ஒளி. இந்த ஒளி அன்று இல்லையாம், இன்று வந்தது. எப்படி வந்தது என்றால், நாளை நமதே என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது. அந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையமாம் என்று அந்த தம்பி சொல்ல போறாரு. இப்பவே அவர் வந்து மொபைல் போன்ல என்ன படம் பிடிச்சிருக்காரு. அவர் நாளைக்கு விஞ்ஞானியா வருவாரோ வக்கீலா வருவாரோ தெரியாது. ஆனால் அவர் தன் மனதில் என்ன கனவு வைத்திருக்கிறாரோ அதுவாகத்தான் அவர் வருவார். அதற்கான பாதையை மக்கள் நீதி மையம் வகுக்கும்.
இவருக்கு தான் என் பிள்ளைக்குன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு ஆர்வமா கேட்கறீங்க இல்லையா? இது வெறும் ஒரு மீடியா கூடமாக இல்லாமல் நிகழும் நிஜமாக மாற வேண்டும் என்றால் மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். நீங்கள் நகரும் பட்சத்தில் அவர் நாம் சொல்லும் அந்த பொற்காலத்தை பார்ப்பார். இந்த சரித்திரத்தை அன்று அவர் சொல்லுவார். அப்பொழுது உங்களுக்கு தலை நரைத்திருக்கும். இந்த வேளை என் தலை முழுவதும் பரவி இருக்கும். ஆனால் என்ன வயதாக இருந்தாலும் நெஞ்சு நிமிர்ந்து நிற்கும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று நான் எந்த நிலையில் இருந்தாலும் நிமிர்ந்து சொல்லுவேன். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனது எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காகத்தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோ அவர் வயதில் இருக்கும் பொழுது நல்ல தமிழகத்தை நான் பார்க்காமல் போக மாட்டேன். இது உறுதி. இது சமாதியின் மேல் அடித்து சொல்லும் சத்தியம் அல்ல. சாமானியர்கள் மேல் அடித்து சொல்லும் சத்தியம். சக மனிதர்கள் மேல் அடித்து சொல்லும் சத்தியம். இதற்கு சாட்சியம் சொல்ல கட்டியம் கூற நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அது மனதளவில் இருந்தால் போதாது. சாத்தியம் என்பது சொல் அல்ல, செயல். இது பல வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாத்தியம் என்பது சொல் அல்ல, செயல். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும். இந்த மாற்றத்தை செய்த வீரன் என்று வயோதிகத்தில் நீங்கள் மாறுதட்டிக் கொள்ளும் ஒரு பாதையை மக்கள் நீதி மையம் அமைத்தே தீரும். நான் மட்டுமல்ல, யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் நம் நல் எண்ணம் நிரந்தரமானது. அதற்கு அழிவே இல்லை. நான் ஏன் நிரந்தரமானவன் என்று சொல்லுகிறேன்? இந்த நாற்காலியில் அமர்வதற்கான நிரந்தரத்தை சொல்லவில்லை. உங்கள் மனங்களில் அமரும் அந்த நிரந்தரம் போதுமானது. நாற்காலியை யார் வேண்டுமானாலும் வைத்து சுகித்துக் கொள்ளட்டும். எனக்கு வேண்டியது உங்கள் மனத்தில் ஒரு இருப்பிடம், சிறு இருப்பிடம். எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ, பால் வழியை அடக்கும் இடம் உங்கள் மனதில் இருக்கிறது. எனக்கு ஒரு இடம் இல்லாமல் போகாது. அது எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு ஒரு கொலைன்னு வரும்பொழுது, எனக்கு கஷ்டம்னு வரும்போது ரியாஸும் நாளையை நமக்கு எடுத்துரைக்க போபவர். நம் வயதான காலத்தில் ரியாஸ் சில கதைகள் சொல்வார், பெருமையாக சொல்வார். சிறு குழந்தையாக இருந்த போது என்னை கையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். அன்று என்னுடைய அப்பா போட்ட விதை. ஹாப்பி பர்த்டே ரியாஸ். புரட்சிக்கு பர்த்டே என்று நான் சொல்லுகிறேன். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புது புரட்சியின் பிறந்த நாள் ஏப்ரல் 18. மக்கள் நீதி மையம் ஆட்சி பீடத்தை நோக்கி நகரும் நாள். உங்கள் மனதில் இடம் பிடித்து விட்டோம், ஒவ்வொரு தமிழ் மனதிலும் கொடி நட்டு விட்டோம் என்று சொல்லும் கொடி நாள். இன்று சொல்கிறேன், இங்கே சொல்கிறேன், நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். தமிழகம் முழுவதும் புதிய மாற்றம் காத்திருக்கிறது. புரட்சியின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
அதன் கூர் முனையில் இளைஞர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் என்று கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு தெரியும். நான் குறிவைப்பது பணக்காரர்களை அல்ல. பணக்காரர்கள் வருவார்கள், நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள். தனக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்தால் வருவார்கள். யாருக்காவது நல்லது நடக்கட்டுமே என்று வரும் மனம் ஏழைகளுக்குத்தான் வரும். நான் பார்த்திருக்கேன் பல ஊர்களில் முன்பின் தெரியாத ஏழைகள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, நம்ம போய் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சாப்பிட கொஞ்சத்தை கொடுப்பாங்க. அந்த மனசு இந்தியாவை ஆளும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு வந்திருந்தால் அவங்க வெளிநாட்டில் வரி வாங்கி வச்சுட்டு போய் ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. இவர்கள் வரி கட்டாமல் விட்ட பணத்தை எல்லாம் கொடுத்திருந்தால் காமராஜபுரம் போல் 5000 இடங்களை நாம் புதுப்பித்திருக்க முடியும். இவர்கள் திருடிய பணத்தை நாம் தக்க வைத்துக் கொண்டிருந்தால் 2 தமிழகங்களை செழிப்பாக நடத்தி இருக்க முடியும். இதை கேளுங்கள், இதை யோசியுங்கள். வரும் ஏப்ரல் 18 உங்கள் வாக்குகள் டார்ச் லைட்டில் பதிய வேண்டும். இதுக்கும் காமராஜபுரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் காமராஜபுரத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்காதீங்க. காமராஜபுரத்தின் குரல் தலைநகரில் கேட்க வேண்டும், இந்தியாவில் தலைநகரில் கேட்க வேண்டும். அதற்கான வெற்றி திலகத்தை இட்டு அனுப்புகிறது காமராஜபுரம். இங்கே அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. உங்களுடன் பேச அனுமதி கிடைத்தால் இதை விட பெரிய திடலில் நாங்கள் கூடியிருக்க முடியும். அதற்கான இடத்தை நாங்கள் கேட்டு எங்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. அப்படியே நாங்கள் கூட்டம் கூட்டிட்டாலும் வேன் அனுப்பி எங்க கூட்டத்துக்கு அவங்களை தள்ளிட்டு வர முடியல பாருங்க, காசு கொடுத்துன்னு அலையிறாங்க. உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது தம்பி, எல்லாருக்கும் பேசணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் குரலையும் கேட்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு நாள் 30 வருஷம் உங்க அப்பாவை நீங்களே ஏன் பொறுமையா இருந்தீங்க? இப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. 18 வரையிலும் பொறுமையா இருந்து கரெக்டா போட வேண்டிய இடத்துல போடுங்க. இப்ப நம்ம பேச பிரயோஜனம் இல்ல, அப்புறம் பேசலாம். நான் தொடர்ந்து வருவேன். வாங்கிட்டேன், நான் வந்து சேர்ந்துறேன். நன்றி. இப்ப அடுத்த இடத்துக்கு போனோம். உங்கள் அனுமதியுடன் நான் உங்களுக்கு டாக்டர் மகேந்திரன் அவர்கள் உங்களுக்காக போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை நாளை பத்திரிகையாளர்களிடம் கொடுக்க போகிறார். அதில் எந்தெந்த திட்டங்களை எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்ற தேதி வாரியாக இருக்கும். அப்படி அவர் செய்ய தவறினால் 2-3 திட்டங்கள் தங்கினா பரவாயில்ல, மொத்த திட்டமும் இப்ப பல திட்டங்கள் காத்து கிடக்கிறது உங்களுக்கு. அந்த மாதிரி காத்து கிடந்தால் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு அவர் வேலையை பார்க்க போய்விடுவார். ஏனென்றால் அவருக்கு அரசியல் பிழைப்பல்ல, அரசியல் அவருக்கு கடமை. அந்த கடமையை செய்ய வந்த வீரர்கள் நன்றி. இப்பொழுது உங்கள் அனுமதியுடன் விடைபெறுகிறேன். நாளை நமது லைட் ஆன் பண்ண சொல்லுங்க. கொடியாட்டுல அவன்
காட்டுது